மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாவது ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பும் பரிசுத்தமும் நீதி நிறைந்த என் அன்பு சகோதரர்களே, இந்த புதிய ஆண்டின் 2வது வாரத்தில் கர்த்தரை நோக்கி அபயம் இடவும், தோத்திர செலுத்தவும், பலி செலுத்தவும் கூடி வந்த உங்களுக்கு தேவ கிருபை உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன். பைபிளில் ஒரு ஆச்சரியமான புத்தகம் யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம். யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. அது மனித கண்களுக்கும் அறிவுக்கும் பொருந்தாததாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண மனிதன் மீன் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருந்தான் என்ற அந்த செய்தி தான். காரணம், மனிதனுக்கும் சரி மிருகத்துக்கும் சரி வயிற்றில் ஏராளமான அமிலங்கள் சுரக்கிறது.
அப்படியானால் வயிற்றுக்குள் போன ஒரு மனிதன் அந்த மீன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தானாக கரைந்து போயிருப்பான் இல்லையா? ஆனால் அந்த யோனாவை தேவன் மீன் வயிற்றில் தமது வல்லமையினால் காப்பாற்றி இருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோனா சொல்கிறார், கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, இருளில் நான் இருந்தேன், பூமியின் அடிக்கு சென்றேன், பூமியின் அடியில் ஒரு பாதாளத்தில் கதவு பூட்டப்பட்டது போல நான் உணர்ந்தேன், அவ்வளோ ஆழத்தில் நான் இருந்தேன். ஆனால் என் தேவனுக்கு விண்ணப்பமும் துதியாகிய பலியை நான் ஏறெடுப்பேன் என்று சொன்னான். இந்த காலையில் அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு செய்தியாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள், தேற்றப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த புத்தகத்தில் மொத்தம் 4 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களில் 48 வசனங்கள் இருக்கிறது. இந்த 48 வசனங்கள் அடங்கிய 4 அதிகாரம் உள்ள இந்த புத்தகத்தில் 2வது அதிகாரம் வெறும் 10 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2ஆம் அதிகாரம் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து மட்டும்தான் போதிக்கிறது. அது என்னன்னா, யோனா மீன் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி செய்த ஒரு ஜெபத்தை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். ஜஸ்ட் எ ப்ரேயர் ஆஃப் ஜோனா இன் த கிரேட் ஃபிஷ் பெல்லி. அந்த பெரிய மீன் வயிற்றின் ஆழத்தில் யோனா ஏறெடுத்த ஒரு விண்ணப்பமாகிய ஜெபம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒன்று தான். நீங்கள் எப்பொழுது வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போதும் ஜெபிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:17 படிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசிகள் அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆக ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ணலாம். எப்போதும் தேவனுடைய செவிகள் நம்முடைய ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்முடைய பாவங்கள் தேவனுடைய செவிக்கு இடையில் ஒரு நடுச்சுவரை போல் இருக்கிறதாம். அவர் sins are like a middle wall between God's ear and your prayer. உங்கள் பாவங்களே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் யோனா பெரும்பாதகத்தை செய்துவிட்டார். தேவனுடைய நீதி செய்தியை மனம் திரும்பும்படியாக நினிவேவுக்கு சொல்ல வேண்டியவர் வேறொரு திசையில் கப்பல் ஏறி அவர் தர்ஷீஷுக்கு போக ஆரம்பித்தார். நினிவேயிலிருந்து தர்ஷீஸ் ஏறக்குறைய 2500 மைல்கள் தூரம். அவர் கடல் மார்க்கமாக போகிறார். ஒரு பெரும் புயல் வருகிறது, கப்பல் அழிவை நோக்கி செல்கிறது. முடிவிலே யோனாவை கண்டுபிடித்து அவர்கள் கப்பலிருந்து தூக்கி போடும்போது தேவன் ஆயத்தம் செய்திருந்த கடலில் இருந்த ஒரு பெரிய திமிங்கலம் அவர் வந்து விழுங்கியது. திமிங்கலத்தின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவும் யோனா இருந்ததாக நம்ம படிக்கிறோம். இதை நாம் கவனிக்கும்போது யோனா கூட கப்பலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்ட போது அந்த பெரிய மீன் அவனை விழுங்கியது. ஆனால் அந்த மீன் அவனை ஜீரணம் செய்யாதபடிக்கு கடவுளுடைய கருணை அவனை காப்பாற்றியது. அதாவது அந்த மீனுடைய இயல்பான ஜீரணத்தன்மையை கடவுள் நிறுத்திவிட்டார். அதுபோல் இன்றைக்கி நீங்களும் நானும் கூட பாவ வழியில் விழுந்து விடும்போது அதில் நாம் முற்றிலுமாக அழிந்து விடாதபடிக்கு கடவுளுடைய கருணை கரம் நம்மை தடுத்து காப்பாற்றுகிறது. நாம் பெரிய தீமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், விபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். தேவனுடைய கிருபை நாம் கெட்டு போகாமல் இருப்பது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 42:5 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம்
நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. இந்த வசனம் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்முடைய பிரச்சனைகள், நோய்கள், கவலைகள், விபத்துகள், மற்றவர்கள் கொடுக்கிற கொடுமைகள், இதெல்லாம் நினைக்கும்போது நாமும் கூட அந்த மீன் வயிற்றின் ஆழத்தில் பூமியின் அடியில் போன ஒரு மனிதர்களைப் போல் இருக்கிறோம். யோனாவினுடைய அந்த ஜெபம் எவ்வளோ ஆழமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். முதலாவது 2வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பக்கம் 1073. தண்ணீர்கள் பிராண பரியந்தமும் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பாதாளங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். சகோதரர்களே, இந்த ஜெபத்தில் எவ்வளோ பெரிதான ஒரு நம்பிக்கை. யோனா சொல்கிறார், கடலின் ஆழத்தில், மிக மிக ஆழத்தில் நான் சென்றேன். அந்த திமிங்கலம் உண்ட சகலவிதமான கடற்பாசிகள் என்னை சுற்றி கொண்டது. அதிலிருந்து நான் வெளியே வர முடியாது. பூமியின் அடியில் நான் சென்றேன். என்னால் மூச்சு விட முடியவில்லை, சுவாசிக்க முடியல, வெறும் இருளாக இருக்கிறது. இதை படிக்கும்போது நீங்களும் நானும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த நிலையில் நாம் இருக்க முடியும். இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இதிலிருந்து நாம் தப்புவதற்கான ஒரே ஒரு வழி, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு சங்கீத வசனம். எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 18 3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பக்கம் 679. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கவனிங்கள், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் எனக்கு மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் சந்தித்தது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மரண நிலையில், இருளில், ஆழத்தில், விடுவிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தால் உங்களை விடுவிக்கும்படி தேவனை நோக்கி பாருங்கள். இனி மனிதர்கள் நமக்கு சகாயர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு உதவிக்கரம் நீட்டாது. நீங்கள் தனிமையாக பூமியின் ஆழத்தில் இறங்கினால் என்ன செய்வீர்கள்? அதனால தான் யோனா 4 அதிகாரம் உள்ள இந்த புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முழுக்க யோனாவினுடைய மனம் திரும்புதலின் ஜெபமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். 2ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சகோதரர்களே, ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நமக்கு நித்திய கன்மலையும் நம்மை விடுவிக்கும் கேடகமுமாயிருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பார். சகோதரர்களே, இந்த ஜெபத்தில் ரொம்ப ஆழமாக ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமான ஒரு செய்தி. அதாவது, when Jonah was praying, he was praying with a repentance not only for himself, he also declares the message to the city of Nineveh. நினிவேக்கு போய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை
தன்னுடைய ஜெபத்திலேயே அவர் குறிப்பிடுகிறார். அதாவது நினிவே மக்கள் தேவனற்றவர்கள், பொய்யான மாயையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் அந்த செய்தி. இப்பொழுது யோனா தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த செய்தியை அவன் மனம் திரும்புகிற அந்த ஜெபத்தில் நினைத்து பார்க்கிறான். அந்த மீன் வயிற்றின் ஆழத்தில் அடியில் அவன் நினைத்து பார்க்கிறான். அவனுடைய கான்ஷியஸ் மனசாட்சி பேசுகிறது. சகோதரர்களே, நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து கண்ணு திறக்க முடியாத நிலைமை வந்தால் கூட மனதால் நம்மால் ஜெபம் பண்ண முடியும். நம்முடைய வாய் திறந்து உதடுகளால் நாவினால் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய மனதால் கூட ஜெபிக்கலாம். அவன் ஒரு ஜெபத்தை, அவனுடைய ஊழியத்தை, அவன் மிஸ் பண்ண ஒரு காரியத்தை அவன் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 1074. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதாவது they reject the grace of God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போது தேவன் நம்மை ரட்சிப்பது அவருடைய கிருபை. அவருடைய தயவும் கிருபையும் எல்லாருக்கும் பிரசன்னமாயிற்று. தீத்து 3ஆவது அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனமும் படிக்கிறோம். கிருபையை நீங்கள் போக்கடிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பவுலடியார் பேசுகிறார். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து பழைய ஏற்பாட்டுக்கு, பழைய போதகத்துக்கு செல்கிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தார்கள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். யோனா ஒரு முக்கியமான செய்தியை இங்கே வைத்திருக்கிறார். அதாவது those who follow the false, பொய்யை பின்பற்றுகிறவர்கள், மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த செய்தியை தான் நினிவேல அவன் போய் சொல்லணும், மனம் திரும்புங்கள். அதனுடைய மைய செய்தி இதுதான். சகோதரர்களே, இந்த ஜெபத்தை அவன் செய்யும்போது அந்த ஜெபம் கர்த்தர் கேட்டார் என்று நம்பிக்கையோடு அவன் செய்கிறான். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, உங்கள் கீழ்ப்படிந்தில் உள்ள அப்படின்னு அப்ளிகேஷன் எழுதும்போது கடைசி வரி எழுதுவோம், தங்கள் கீழ்ப்படிந்தில் உள்ள மாணவன் ஊழியன் என்று எழுதுவோம். ஆனால் நம்ம எழுதின கடிதம் பதில் கிடைக்குமா கிடைக்காத நமக்கு தெரியாது. ஆனால் யோனா அவனுடைய ஜெபத்தில் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லியே முடிக்கிறான். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. சகோதரர்களே, இந்த யோனா வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லை, எருசலேம் தேவாலயத்தில் தேவன் வாசமாக இருந்தார். இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டதாக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டு பார்வையில் ஒரு இஸ்ரவேலனாக அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தமது ஆலயத்திலே கேட்டார் என்று சொல்கிறார். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதை சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த போது அவன் சொன்ன வார்த்தையாகும். இந்த பரிசுத்த ஆவியின் வசனத்தில் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து அதை கேட்க வல்லவராயிருக்கிறார். அதனால் என் அன்பு சகோதரர்களே, சமுத்திரத்தின் ஆழத்தில்
ரொம்ப ஆழத்தில் ஒரு ஜெயில், அந்த ஜெயிலுக்குள்ளே நம்மளை தள்ளி அதன் தாழ்பால்களை போட்டு பூட்டிட்டா வெளியே வரவே முடியாது. அந்த கூண்டோட அந்த சிறையில் நாம் இருக்க வேண்டும். அப்படி தான் யோனாவுடைய மனசு இருந்தது. நீந்தியெல்லாம் என்னால் வர முடியாது, காரணம் ஆழத்தில் தாழ்பால் போட்டு என்னை பூட்டிட்ட மாதிரி நான் உணர்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், யோனா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், கவனிங்கள், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இந்த காலையில் தாயே, தகப்பனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, வேத மாணவரே, போதகர்களே, நீங்கள் பூமியின் ஆழத்தில், வெளிச்சமில்லாத இடத்துல, ஒருவரும் இல்லாத இடத்துல உயிருக்கு போராடுகிற ஒருவனைப் போல எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வந்து போகிறது. நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய இருதயத்தை திறந்தால், நாம் மனம் திரும்பினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு இறங்குவார். தகப்பனுடைய எல்லா சொத்தையும் அழித்து நோய் உள்ளவனாக வீட்டுக்கு திரும்பின இளைய குமாரனை வழியிலே தந்தை கண்டு கட்டு பிடித்து அணைத்து முத்தம் கொடுத்து புத்தாடை உடுத்தி புது மூந்திரம் போட்டு அவனுக்கு காலிலே நடக்கும் புதிய பாதரட்சை தொடுத்து மாபெரும் விருந்து செய்து வரவேற்று, என் குமாரன் மரித்தான், பிழைத்தான், காணாமற் போனான், காணப்பட்டான், சந்தோஷப்படுங்கள் என்னோடு என்று சொன்னானே, அந்த வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்படியே மனம் திரும்புகிற ஒரு பாவியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆக மனம் திரும்புதல் என்பது ஒரு மார்க்கம்தான். ரிப்பன்டன்ஸ், இட் இஸ் எ ரிலீஜன். மற்ற மதங்களுக்கும் நமக்கும் வேறுபாடாதான். நாம் எப்போதும் கர்த்தரிடத்தில் சேரும்போது மனம் திரும்புகிறவர்களாய், மன்னிப்பு கோருகிறவர்களாய், உணர்கிறவர்களாய், நம்முடைய ஆத்துமாவை பிழைக்கத்தக்கதாக அவரிடத்தில் சேருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 13ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பலி செலுத்துவதற்கு நமக்கு மிருகம் இல்லைனா கூட நம்முடைய உதடுகளே ஒரு மிருகத்தைப் போல பலி செலுத்தப்படுவதைப் போல நம்முடைய உதடுகள் வழியாய் சொல்கிற வார்த்தைகளே ஒரு பலியாக மாறுகிறது. Your lips can turn as a true sacrifice when you repent and praise God. அதனால் தேவரீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்கிறான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 4வது வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். என் அன்பு சகோதரர்களே, நாம் மனம் திரும்பும்போது நான் மனம் திரும்புகிறேன் என்ற ஒரு வரி வார்த்தை அது போதாது. I am repenting, it is just a word, it is not a knowledge. நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லும்போது யாரை நோக்கி, எதற்காக, அதற்கு பிறகு நாம் எப்படி இருக்க போகிறோம், நான் மனம் திரும்புவதை கடவுள் அங்கீகரிக்கிறார் என்பது எனக்கு எப்படி தெரியும், இந்த மனதை உடையவர்களாக நாம் மனம் திரும்பணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அடியோ அடின்னு வாங்குகிற ஆள் அவன் என்ன சொல்லுவான், ஐயா நான் மனம் திரும்பிடுறேங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறானே, வாங்குன்னு வாங்குகிற அந்த லத்தி சார்ஜுக்கு தான் அவன் அப்படி சொல்கிறான். ஸ்டேஷனை விட்டு வெளியே போனான்னா இதை விட பல மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு பயங்கரமான ஒரு குற்றங்களை எல்லாம் கூட அவனால் செய்ய முடியும். பொதுவாக சிறைச்சாலைக்கு போகிறவன் திரிந்து வந்ததாக வரலாறே கிடையாது. பயங்கரவாதிகளாக தான் வெளியே வருவாங்க, அவங்க நொட்டோரியஸ் கிரிமினலாக தான் இருப்பாங்க.
ஆனால் மனம் திரும்புதல் என்பது பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குழந்தை போல நீங்கள் மாறணும். யூ மஸ்ட் பிகம் a child. யூ மஸ்ட் ஹாவ் a conscious and heart of a child. அப்படி போல மனம் திரும்பணும். ஆச்சரியமான ஒரு தகவல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். இந்த இடத்துல பலி என்றது சாக்ரிஃபைஸ். பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தின் மீது ஆசாரியர் மூலம் ஒரு ஆட்டை மிருகத்தை வெட்டி பலி செலுத்துவது. அந்த வார்த்தையை யோனா பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த இடத்துல பலிபீடம் இல்லை, பலி கொடுக்கும் ஆடு இல்லை. என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஸ்துதி, அதாவது தோத்திரங்கள், நன்றி, மை ப்ரைசஸ் ஆர் மை சாக்ரிஃபைஸ் என்று சொல்கிறார். எபிரேயர் 13ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த இடத்துல துதி என்பது ஸ்தோத்திர பலி என்று அழைக்கப்பட்டிருக்கு. இதே கருத்தை தான் யோனா சொல்கிறார். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த மனம் திரும்புதலின் ஜெபம் முடிந்த போது யோனாவை விழுங்கும்படி ஆயத்தம் செய்த அந்த மீன் யோனாவை கக்கி விடும்படி இப்பொழுது தேவனால் கட்டளை பெற்றது. மீனை அழைத்தார், வந்தது. விழுங்கு என்று சொன்னால் விழுங்கியது. இப்பொழுது மீனை அழைத்தார், போ என்று, அது நினிவேக்கு நேராக சென்றது. இப்பொழுது கக்கு என்று சொன்னார், அது கக்கி விட்டது. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதர்களாய் நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையிலும் தேவனால் கட்டவும் முடியும், விடுவிக்கவும் முடியும். God can bind us and loose us. அவர் நம்மை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒரு ஜெபம், அவனுடைய மனம் திரும்புதல், துதியாகி அந்த ஸ்தோத்திர பலி அவனை மாற்றியது. நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, இந்த அற்புதமான தொழுகை வேலைக்காய் ஸ்தோத்திரம். யோனாவை காப்பாற்றினது போல எங்களையும் ஆழத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சண்டைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து நீர் எங்களை காப்பாற்றும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, துதியாகிய பலியை உமது ஜனங்கள் செலுத்தும்படியாக உமது சமூகத்தில் அது வந்து எட்டி சேரும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நாம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற
இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.